ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஏவில் 2017 வருஷத்தில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான் இப்போ பார்க்க போகிறோம். மேத்ஸ் கொஸ்டின். ஒரு பையனின் தற்போதைய வயது அவனது தங்கையின் வயதை போல 2 மடங்குன்றாங்க. 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவனது வயது அவன் தங்கையின் வயதை போல 3 மடங்கு எனில் அவர்களது தற்போதைய வயது என்ன அப்படின்றாங்க. ஒரு பையனுடைய தற்போதைய வயது அப்படின்றாங்க. தற்போதைய வயது ஒய். அதே இங்கிலீஷில் பாருங்க. A boy is now twice as old as his sister. 4 years ago he was thrice as old as her. What are their ages now? ஓகேவா? அப்போ பையனுடைய தற்போதைய வயது ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அவனோட தங்கையின் வயது எக்ஸ். என்ன விட்டுறாங்க? பையனின் தற்போதைய வயது அவனோட தங்கையின் வயதை போல 2 மடங்கு. அப்போ பையனுடைய வயது தங்கையோட வயதை போல 2 மடங்கு. பையனோட வயது ஒய், தங்கையோட வயது எக்ஸுங்கிறப்போ 2x 2 மடங்குன்றாங்க. 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவனது வயது, அவனோட வயது என்ன? ஒய். 4 வருஷத்துக்கு முன்னாடினா 4 வருஷத்தை மைனஸ் பண்றோம். அப்போ ஒய் -4 ஈக்குவல் டு, அப்போ தங்கையோட வயசுலயும் 4 வருஷம் குறையும். அப்போ எக்ஸ் -4. ஓகேவா? என்ன ஆகுது? 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவனது வயது தங்கையின் வயதை போல 3 மடங்கு. தங்கையோட வயது என்ன? எக்ஸ் -4, அதை போல 3 மடங்குட்டாங்க. 3 × x - 4. ஓகேவா? இப்போ பாருங்க, இங்க ஒய்யோட வேல்யூ என்ன? 2x. ஒய் வேல்யூ 2x மட்டும், அப்போ அதாங்க போட்டுருவோம். 2x - 4 ஈக்குவல் டு 3 × x 3x 3 × 4 12. ஓகேவா? இந்த 2x 3x இங்கே கொண்டு வாங்க. 2x 3x இங்கே வந்தா 3x ஈக்குவல் டு -12 -4 இங்கே வந்தா +4. 2x - 3xனா -x, -12 + 4னா -8. இப்போ +x ஈக்குவல் டு +8ன்னு வந்துடும். -x ஈக்குவல் டு -8னா +x ஈக்குவல் டு +8 அப்படின்னு வந்துடும். இப்போ எக்ஸுங்கிறது யாரு? தங்கையோட வயசு. அப்போ அது 8. பையனுடைய வயது என்ன? ஒய். ஒய் ஈக்குவல் டு 2 × xன்னு போடுறோம். 2 × 8 16. ஓகேவா? இப்போ ஒய்ங்கிறது 16, எக்ஸுங்கிறது 8. யார் எக்ஸு? தங்கையோட வயது. எனில் அவங்களுடைய தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ 8 16ங்கிறது ஆன்சராக இருக்கும். எங்கே இருக்கு பாருங்க. பையனுடைய வயது என்ன? 16, தங்கையோட வயது 8, எக்ஸுங்கிறது. அப்போ சி ஆன்சர் 16, 8. இதுதான் ஆன்சர். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.